வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு நெசசரியாக 12 கேள்விகள் நமக்கு கேட்க போகிறாங்க. இந்த டாப்பிக்லேருந்து நெசசரியாக நமக்கு 12 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா மாடல் சிபிஎம் அண்டு பிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ இந்த பிஇஆர்டி அண்ட் சிபிஎம் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கு அடுத்தது சிபிஎம் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு நேமும் சொல்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நான் பிஇஆர்டியை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், சிபிஎம்மை செகண்ட் சொல்கிறேன். ஸோ உங்களுக்காக லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஇஆர்டி அப்படின்றத ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக்னு சொல்லுவாங்க. சில கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிபிஎம் அப்படின்றது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிஆர்டி அப்படின்றது ஒரு ஈவெண்ட் ஓரியன்டாக ஆக்டிவேட் ஆகக்கூடியது. இது ஆக்டிவிட்டி ஓரியன்டாக ஆக்டிவேட் ஆகக்கூடியது. இது ஈவெண்ட்டு, அது ஆக்டிவிட்டி. இது ப்ரிடிக்டபிளாக இருக்கும், அது ப்ரிடிக்டபிள் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். இதை டைம் கண்ட்ரோலை பண்ணுது, இது வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷனை தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த டைமை கண்ட்ரோல் பண்ணுது, இது காஸ்ட் ஆப்டிமைசேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பிஇஆர்டி அப்படின்றது முதல்ல எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 1958களிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் 1957களிலேயே சிபிஎம்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பிஇஆர்டி அப்படின்ற மெத்தட் 3 டைம் எஸ்டிமேட் பண்ணணும். ஆனால் சிபிஎம் மெத்தடை சிங்கிள் டைம் எஸ்டிமேட் பண்ணாலே போதுமானது. இது ப்ராபபிலிட்டியாக இருக்குது, இது டிட்டர்மினேட்டடாக இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் வச்சே படிச்சுக்கிங்க. ஸோ நீங்கள் அதர் ஸ்டாண்டர்ட் புக்கில் எடுத்தீங்கன்னா நல்லா வளன்ட்டு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஃப்ரென்ஸ் வச்சு முடிச்சிருங்க. இது நான் ரிப்பீட்டபிள் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிஇஆர்டி மெத்தடை ரிப்பீட்டபிள் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஆர்டி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசர்ச், இட்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லலாம். ஸோ சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை ஃபாலோ பண்ணுது. இது நார்மல் கர்வ் தான் ஃபாலோ பண்ணுது. இது ஹை ப்ரெசிஷன் டைம் எடுத்துக்கும் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு, இது நார்மல் டைம் தான் எடுத்துக்கும் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு. இது கிரிட்டிக்கல் அண்ட் நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோன்னா நோ டிஃப்ரெண்டேஷன்ஸ். அப்போ ஜீரோன்னு எடுத்துக்கலாம், நம்ம டேரெக்டாக ஜீரோன்னு எடுத்துக்க முடியும் நம்மளால். இது கிரிட்டிக்கல் அண்ட் நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டேஷன், இங்கே டிஃப்ரெண்டேஷன் இருக்குது. ஸோ ரெண்டு மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபல்கர்சன் ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறதா தான் இருக்குது. ரெண்டு மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூலை ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த பிஆர்டியும் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎம்மும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்டேட்டாக எந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஏரோ மார்க் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது. இந்த ஏரோ மார்க் டைரெக்ஷனில் தான் இந்த ரெண்டுமே மூவ் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், ஒரு 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 பேத் இருக்கும். இந்த பேத்துலேருந்து ஒரு நோடுலேருந்து 2 நோடு கனெக்ட் பண்ணுவாங்க. 2 நோடு இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு நோடாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிபிஇ மெத்தடை அண்ட் பிஆர் மெத்தட். இப்போ இந்த நோட்ஸ் எல்லாமே இந்த டைரெக்ஷனில் தான் போகும். இந்த அம்புக்குறி தான் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க, இருக்குங்களா? இதை தான் அப்போது இந்த ரெண்டு மெத்தடுமே இந்த ஏரோ மார்க் மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் போகும். பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது, அதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக. ஸோ அடுத்தது இந்த பிஇஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட் 3 எஸ்டிமேட் பண்ணுவோம், 3 எஸ்டிமேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஒன்று ஆப்டிமிட்டிக் டைம்ஸ், இன்னொன்று மோஸ்ட் லைக்லி டைம்ஸ் அண்ட் ப்ரெசிமெட்டிக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருப்பாங்க. எக்ஸப்டட் டைம்ஸ் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்முலா பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு மார்க்கில் கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து இருக்குங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு மார்க்கில் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த
பிஇஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடை 1958களில் யூஎஸ் அமெரிக்கன் யுனைடெட் ஸ்டேட் நேவி ஸ்பெஷல் ப்ராஜெக்டில் முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போலாரிஸ் வெப்பன் சிஸ்டம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டில் தான் இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. முக்கியமாக இந்த பிஆர்டி அப்படின்றது மெயின் கேரக்டர் என்னென்னு அப்படின்னா டைம் அன்னெசரி தான் அதோடைய முக்கியமான மெயின் கேரக்டராக நம்ம பார்க்குறோம். சார் எல்லாம் மக்கப் பண்ணிக்கிங்க, ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். இந்த இயர்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இதெல்லாமே மக்கப் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஸோ பிஇஆர்டி ஸ்டாண்டர்ட் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஇஆர்டி ஸ்டாண்டர்ட் ஃபார்னா ப்ரோக்ராமபிள் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக்ஸ் நான் சொல்லியிருப்போம் உங்களுக்கு மேலவே. இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் மேலே போர்டில் இங்கே இருக்கும், ஃபஸ்ட்லேயே இருக்கும் ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக் இங்கே இருக்குது பாருங்கள், இருக்கா? இதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் ப்ராஜெக்ட்னு கொடுக்கலாம், இல்லைனா ப்ரோக்ராமபிள் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ப்ரோக்ராம்னு கொடுத்தாலும் ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் நம்ம அது ஃபுல் ஃபார்மில் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மார்க். ஸோ இதை டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின் தான். ஸோ அது அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின், இந்த பிஇஆர்டி சிபிஎம் சார்ட் ஸ்லாக் ஆஃப் வேரியவஸ் ஈவெண்ட் ஆன் த கிரிட்டிக்கல் பேத் அப்படின்றது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ஸாக தான் இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ரிமைன்ஸ் எப்பவுமே கான்ஸ்டன்ஸாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அந்த ரிமைன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டுத்துலேயுமே. ஸோ அடுத்தது, இந்த பிஇஆர்டி அனலைஸ் இஸ் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். இந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி சரஸ் சொல்கிறீங்க, கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஜீரோ ஃப்ளாட் என்ன சார் ஜீரோ ஃப்ளாட் சொல்லிட்டீங்க? எஸ் காய்ஸ், அப்படியே மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டில் நான் அது சொல்லியிருப்பேன். அது ஜீரோ இதுதான். பாரு, கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குங்களா? கிரிட்டிக்கல் அண்ட் நான் கிரிட்டிக்கல் ரெண்டுமே ஓகேங்களா? ஸோ கிரிட்டிக்கல் அண்ட் நான் கிரிட்டிக்கல், ஒரு நிமிஷம். ஸோ கிரிட்டிக்கல் அண்ட் நான் கிரிட்டிக்கல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். எதுலனா இங்கே கிரிட்டிக்கல் அண்ட் நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நோ டிஃப்ரெண்டேஷன் அப்படின்னா அங்கே நமக்கு ஜீரோ ஃப்ளாட்டு தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டேஷனாக தான் இருக்குது. இங்கே நோ, அப்போது டேரெக்டாக நீங்கள் போடலாம் அது ஜீரோ ஃப்ளாட் அப்படின்னு உங்களால் போட முடியும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இப்போ ஜீரோ ஃப்ளாட் அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட் ஆன்சர். அது தமிழில் ஆல்சோ இருக்குது ஓகேவா? தமிழில் வாசிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. அதாவது பிஇஆர்டி ஆய்வில் முக்கியமான செயல்பாடுகள் கீழ்கண்டவற்றில் எதை பொறுத்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஜீரோ பங்குகள் தான் அதோட முக்கியமான ஒரு விஷயமே. அடுத்த கொஸ்டின், த கிரிட்டிக்கல் பேத் மெத்தட் இங்கே தமிழில் பார்த்திங்க அப்படின்னா இக்கட்டான வழிமுறை. ஸோ கிரிட்டிக்கல் பேத் மெத்தட் என்பதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிரிட்டிக்கல் மெத்தட் பார்த்திங்கன்னா இப்போ ஈவெண்ட் ஓரியன்ட் டெக்னிக் அப்படின்றது நமக்கு தெரியும். என்னது? பிஇஆர்டி மெத்தட். ஸோ ப்ரோக்ராமபிள் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக் அதில் வரக்கூடியது. பட் நமக்கு ஆக்டிவிட்டி ஓரியன்ட் டெக்னிக் அப்படின்றது நான் இந்த வேர்டு அப்படியே உங்களுக்கு டிஃப்ரென்ஸில் காட்டியிருப்பேன். மேலே போனீங்கன்னா இந்த 113வது கேள்விக்கு ஆன்சர் நீங்கள் மேலே போங்க. மேலே போனீங்க அப்படின்னா சிபிஎம்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி ஓரியன்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து ஈவெண்ட் ஓரியண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு மார்க் கேட்குறான், இதில் ஒரு மார்க் கேட்டு வச்சுருக்கான். ஸோ அடுத்த கொஸ்டின், அப்போ இதுக்கு ஆன்சர் ஆக்டிவிட்டி ஓரியன்ட் டெக்னிக் தான். அடுத்த கொஸ்டின், த கிரிட்டிக்கல் பேத் ஆஃப் எ நெட்வொர்க் ரெப்ரசன்ட். இந்த கொஸ்டின் நான் தேடின வரைக்கும் எனக்கு இது அவ்வளோவா கான்செப்ட் வந்து கிடைக்கல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிபிஎம் பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. சிபிஎம் பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்கான். சிபிஎம் பொறுத்த வரைக்கும் திட்டத்தை நிறைவு செய்ய தேவைப்படும் குறைந்தபட்ச நேரம், அதுதான் அந்த பேத்வேன்னு சொல்கிறோம். திட்டத்தை த மினிமம் டைம் ரெக்வயர்டு ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இது நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த கொஷின். ஸோ இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க. பிஇஆர்டி பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது என்ன கேட்டிருக்காங்க, இந்த வேர்ட் நல்லா பார்த்துக்கோங்களா. ஆப்டிமிக்டிக் டைமு, ப்ரெசன்டிமிக் டைமு, எக்ஸ்பெக்டட் டைமு, அவன் கேட்குறது மோஸ்ட் லைக்லி டைம்னு கேட்குறான். இதெல்லாம் கொடுத்துட்டு மோஸ்ட்லி லைக்லி டைம் கேட்குறான். ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது நம்ம வந்து டிஇன்னு எடுத்துக்கலாம். இது ஷார்ட்டாக டிஇ இஸ் ஈக்குவல் டு ஆப்டிமேட்டிக் டைம் டிஓ ப்ளஸ் 4TM. இங்கே வந்து நமக்கு எம் இருக்குல்ல, மோஸ்ட் லைக்லி இருக்குல்ல, அதில் எம் ப்ளஸ் டிபி பெர்மிசபிள் டைம் அப்படின்னு சொல்லி டிவைடட் பை 6. இதுதான் இதுக்கான ஃபார்முலா கைஸ். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நான் அதை மேலே போடுறேன். இப்போ டிஇ அப்படின்றது எக்ஸப்டட் டைம், அப்போ 7. டிஓன்றது ஆப்டிமேட்டிக் டைம் 3 ப்ளஸ். இப்போ நமக்கு கேட்குறது வந்து பார்த்தோன்னா இது தான் கேட்குறாங்க நமக்கு. எதை? டிஎம் தான் கேட்குறாங்க. த மோஸ்ட் லைக்லி டைம், அதான் டிஎம் அதான் கேட்குறாங்க. நம்ம அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் நான் இந்த இடத்துல. ஓகேங்களா. ப்ளஸ் டிபி கேட்குறாங்க. டிபின்றது எங்கே இருக்குன்னா பெர்மிசபிள் டைம், அது 15. ஸோ இப்போ டிவைடட் பை 6 வரப்போகுது. இங்கே 6 போட்டுக்கணும். இப்போ நம்ம டிவைட் பை 6. இப்போ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே போடுறேன். இந்த 6 வந்து இங்கே போயிட்டு போகுது நமக்கு. 6 7 42ங்களா. 6 7 42. இப்போ இந்த 3ஐயும் இந்த 15ஐயும் நம்ம கூட்டிக்கலாம். கூட்டினா நமக்கு என்ன வரும்? 18 வரும். அந்த 18 நம்ம இங்கே கழிச்சிக்கலாம். ஓகேவா. இங்கே ஸ்பேஸ் இல்லாதெல்லாம் அப்படியே போட்டுக்கிறேன். எப்படி பார்த்தோன்னா இந்த 4x அந்த பக்கம் இருக்க போகுது. அப்போ டிவைடில் அந்த 4 வந்துடும் நமக்கு. வச்சு அந்த எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கும் ஓரமாக. இப்போது 42ல் 18 போச்சுன்னா நமக்கு 24 கரெக்டுங்களா. 24 டிவைட் பை 4. இங்கே அந்த எக்ஸ் இருக்க போகுது நமக்கு. எக்ஸ் இருக்கும் ஓரமாக, இங்கே இடத்துல எக்ஸ் இருக்கும் நமக்கு. இப்போ இதை அடிச்சு விட்டால் நமக்கு என்ன வரும்? 6 வரும். ஓகேங்களா. ஸோ 6 வரும். ஸோ 6 தான் ஆன்சர். ஸோ 6 இஸ் எ ரைட் ஆன்சர் கைஸ். 6 இஸ் ரைட் ஆன்சர். இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இந்த ஃபார்முலாவை இங்கே இருக்க பாருங்கள். ஃபார்முலா தான், ஒரே ஃபார்முலா தான். ஓகேவா. பிஇஆர்டி மெத்தடுக்கு இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் அவங்க கொஷின்ஸு கேட்பாங்க நமக்கு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு நான் நடத்துறது ஸ்லோவாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட் மோடில் வச்சு நீங்கள் பார்த்துருங்க கைஸ். ஸோ அடுத்து போகலாம். ஸோ ஆன்சர் 6 தான். ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆக்சுவலி. இது சப்ஸ்ட்ராக்டிங் த ஹெட் ஈவன் ஸ்லாட் ஃப்ரம் த டோட்டல் ஃப்ளாட் அப்படின்றது இஸ் ரைட் ஆன்சர். பட் ஆனால் இதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு சரியாக இது கொஷின் விளங்கலை. ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு எக்ஸாக்டாக வந்து எனக்கு ஆன்சர் தெரியாததால் நான் அடுத்த கொஷின்ஸ் மூவ் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளாட்லேருந்து கேட்ட ஒரு கேள்வி. ஃப்ரீ ஃப்ளாட்ன்றது நமக்கு தனியாகவே ஒரு டைட்டில் இருக்குது. அந்த ஃப்ரீ ஃப்ளாட்டில் சிபிஎம் மெத்தடோடைய கம்ப்யூட்டர் கனெக்டட் என்ன அப்படி தான் கேட்குறாங்க. அது வந்து வேறு டாபிக் வரும். மேபி அங்கே இதோடைய கான்செப்ட் புரியுமான்னு தெரியல. நம்ம அந்த ஃப்ரீ ஃப்ளாட் நமக்கு டாப்பிக்கில் இருக்குது. அதை பார்க்கும்போது நான் சொல்கிறேன். இதை அடுத்தது இப்போ நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. என்னென்னா இந்த பிஇஆர்டி மெத்தடும் சரி, சிபிஎம் மெத்தடும் சரி, இந்த 2 மெத்தடுமே வந்து பார்த்தோன்னா இந்த பல்கெர்சன் கோட்பாட்டை தான் ஃபாலோ பண்ணோம். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இது 2மே வந்து பார்த்தா ரன் ஆகும் அப்படின்னு நம்ம மேலே நான் டிஃப்ரெண்ட்டில் காட்டியிருப்பேன். எங்கே அப்படின்னா மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். நான் டிஃப்ரென்ஸில் காட்டியிருப்பேன். பல்கெர்சன் கான்செப்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இருக்க பாருங்கள் இருக்கா. 2மே ஓகேவா. பல்கெர்சன் ரூல்ஸ், இதுவும் பர்கர்சன் ரூல்ஸ். இட் ஃபாலோ பர்கர்சன் ரூல், இட்ஸ் ஃபாலோ பர்கர்சன் ரூல். 2மே பர்கர்சன் ரூலை ஃபாலோ பண்ணி தான் மூவ் ஆகும்.
ஸோ அப்போ அதுவும் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக 100% ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பிஇஆர்டி அனலைஸ் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது மேலே பார்த்தது தான். ஓகேங்களா? ஸோ ஜீரோ ஃப்ளாட் தான். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆக்சுவலி ரெண்டுமே வேறு வேறு. அது 113வது கேள்வி, இது 193வது கேள்வி. ரெண்டுமே வேறு வேறு கொஷின் பேப்பர். ஆனால் அந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ஆன்சர். ஸோ பிஇஆர்டி அண்ட் சிபிஎம் நெட்வொர்க் ஆக்டிவிட்டீஸ் ரெப்ரசன்டட் பை, நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இந்த சிம்பிள் தான். இந்த பார்த்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நல்லா பாருங்கள். பிஇஆர்டி மெத்தடும் சரி அண்ட் சிபிஎம் மெத்தடும் சரி, ரெண்டுத்துக்குமே இதுதான் ஆன்சர். இந்த ஏரோ மார்க் தான் எங்கே ஐயா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேலே போனீங்கன்னா உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ்லேயே போட்டு காட்டியிருப்பேன். அந்த டேபிள்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்லேயே போட்டு காட்டியிருப்பேன். பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள், தெரியுதுங்களா? எல்லாமே அந்த டிஃப்ரென்ஸ்லேயே கொடுத்துடுங்க. நீங்கள் பிஇஆர்டி மெத்தடும் சிபிஎம் மெத்தடும் அந்த டிஃப்ரென்ஸ்லேயே பார்த்துடலாம். டிஃப்ரென்ஸாக உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. தமிழ் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ பார்த்துக்கங்க. எதனால் டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. எதுனா புரியல அப்படின்னாலும் அந்த கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு நோடுலேருந்து 2 டயக்ராம் இது போகும், இன்னொன்றுலேருந்து இப்படி போகும். ஸோ இப்படி வரும். இந்த நோடு ப்ராசஸ் தான் இது. இப்படி வரும். ஓகேங்களா? அந்த ஏரோ மார்க் வரும், இப்படி வரும். இந்த ஏரோ மார்க்கு தான் அந்த பிஇஆர்டி அண்ட் சிபிஎம் நெட்வொர்க்கில் பயன்படுத்தக்கூடியது. அதையே ஒரு கேள்வியாக கேட்குறாங்கன்னா பார்த்துங்களேன். அப்போது நான் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, புரிஞ்சிட்டு இவங்க இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்காங்களா அப்படின்றத இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு கொஷின். ஃபைனல் கொஷின். அதாவது த பிஆர்டி வாஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லி, நல்லா பாருங்கள், த ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம்லி இஸ் அப்ளைடு த பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங். எதுனா போலரிஸ் வெப்பன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் நடத்தியிருப்பேன். மேலே நடத்துந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆத்தர் புக்கில் தாங்க எடுத்துருக்கு. பட் கொஷின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டான ஒரு ஆத்தர் புக்கு தான். ஓகேங்களா? இந்த இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஃபார்ம்லி அப்ளைடு த 1958 பை யூஎஸ் நேவி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் பை த போலரிஸ் வெப்பன் சிஸ்டம் ப்ரோக்ராம். இதுதான் ஒரு டிஎன்பிசி கேட்டு வச்சுருக்கான். இதான் கேட்டு வச்சுருக்கான். முதல் 1958. ஓகேவா? அப்போ அவங்க தான் முதல்ல இதை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்டை, இந்த பிஇஆர்டி அப்படின்ற அந்த கான்செப்டை இந்த போலரிஸ் வெப்பன் சிஸ்டம் ப்ரோக்ராமில் தான் முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இவங்களோட டாபிக்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க கைஸ். ஓகேவா? கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டு போகிறேன். ஓகேங்களா? ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மெக்கானிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயனடையட்டும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கைஸ்.